உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லவே இல்லையா? நான் ஏன் வந்துட்டீங்க டக்குன்னு? வர சொன்னோமா அவரா? நான் சொல்லவே இல்லையா? இல்லை மூஞ்சி அப்படியா? அப்படியா? ஆமாம். என்ன தலையெல்லாம் சொல்றீங்க? ஃபஸ்ட்டு நான் பார்த்த போலீஸ் வந்து அப்படி தெரியல. இது வந்து பயங்கரமான கேஸாக இருக்கும். ஸோ அப்படி எனக்கு வந்து அந்த வாரண்ட்டை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக எனக்கு வந்து கேமரா போட்டு வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். விக்னேஷண்ணா, இப்போது படம், அதாவது சாரி ஓடிடியில் வாரண்ட்டு, இப்போது ஒரு விலங்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் ட்ராமா ஒன்று நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒர்க்கு, எவ்வளோ தூரம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக விலங்கு முடிச்சுட்டு விலங்குக்கு அப்புறம் பிரசாந்த் வந்து அடுத்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ எனக்கு வந்து பிரசாந்த் வந்து ஒரு லைன் மட்டும் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு லைன் நம்ம விலங்கு அப்போ எனக்கு ஒன்று கிடச்சிச்சு, இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குக்கு எந்தெந்த போலீஸ்லாம் போய் மீட் பண்ணியிருந்தாங்களோ அந்த போலீஸ்லாம் வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுத்துருந்தார். ஸோ அந்த போலீஸ்லாம் நான் போயிட்டு ஃபுல்லாக போய் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் நம்ம தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் விலங்கப்பையும் போயிருக்கேன், பட் நான் வந்து அதிகமாக அவங்கள்ட்டலாம் பேசினது கிடையாது. கொஞ்சம் தெரியும், என்னை பார்த்தா தெரியும், அவ்வளோதான். சரி, அவங்க கூட போய் உட்காந்து நான் எல்லாரையும் பேசும்போது அவங்ககிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாருன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தவங்களையும். ஸோ நான் அவங்க பேர் சொல்லலாம், பட் ஆனால் போலீஸ் அவங்கள்ட்ட சொல்லலாம், அதனால் சொல்லாமல். அவங்க என்னென்னா, அந்த போய் நான் ஒவ்வொரு போலீஸ்லையும் கேட்கும்போது அவங்க போக எனக்கு அண்ணன் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு காலையில் போனால் டீ சாப்பிட்றதுலேருந்து என்னை வெளியில் இங்கே அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போது கூட என்னை கூட்டிகிட்டு போவாங்க. யாராச்சும் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, விக்கி எங்கே இருக்க, சீக்கிரம் வரியா, நாங்கள் எப்படி பேசுகிறோம் அவங்க கூட பேசுகிறோன்னு பாரு அப்படின்னு. ஆக்சுவலாக எல்கே முதல் கொண்டு வருவோம், எல்லாருமே நாங்கள் போவோம், போயிட்டு அவங்க கூட உட்காந்து பார்ப்போம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்து அந்த வாரண்ட்டை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இப்போ ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 போலீஸ்க்கு மேலே நான் மீட் பண்ணியிருப்பேன். ஸோ கோர்ட்டுக்கு நிறையா வாட்டி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து நான் சினிமாவில் பார்த்த கோர்ட்டு தான் எனக்கு வந்து மைண்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் டோட்டலாக வேறு ஒன்றா இருந்துச்சு. அங்கே பேசுகிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கடைசி விவசாயியில் என்ன நடக்குமோ அதுதான் நான் பார்த்ததா இருந்துச்சு. ஓ, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு. ஸோ ஒரு அந்த ஜட்ஜம்மாக்கு வந்து டோட்டலாக எல்லாருமே வந்து சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக இருப்பாங்க, யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான். நான் மற்றபடி டிஸ்கஷன் நடக்காது, பெருசாக எதுவும் நடக்குது, ஆனால் மற்ற ஆட்கள்லாம் பேசிப்பாங்க. ஸோ குற்றவாளி குண்டில் ஏறி நின்று ஒரு சத்தியம் வாங்குறது அது மாதிரிலாம் நான் பார்த்தது படத்தில் பார்த்தது தான் அங்கே இல்லை. அதே மாதிரி போலீஸாகவும் பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலாக டெய்லி காலைல அவங்க ரொட்டீன் லைஃப், அவங்க எல்லாரும் வேலைக்கு போகிற மாதிரியே போகிறது தான் அவங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, ஒரு கேஸை பிடிக்கிறதுக்கு அவங்க மெனக்கல் மட்டும்தான் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவங்களோட கேஸை வந்து அது வந்து பயங்கரமான கேஸாக இருக்கும். அந்த கேஸ்லாம் எப்போ போய் பிடிப்பாங்கன்னு இருக்கும். அவங்க ரொம்ப நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி உடனே ட்ராக் பண்ணி அப்படிலாம் அந்த அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. இவன் இங்கே இருக்கானா எல்லாமே சோர்ஸ் தான். ஒரு சோர்ஸ் வச்சு டக்குன்னு போயிட்டு ஈஸியாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அவங்க எப்போ சாப்பிடுவாங்க என்னன்னு அவங்க தெரியாது. நம்மளும் அவங்க கூட அலையும் போது அப்படியே ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் அலையிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். எல்லா இடத்துக்கும் சுற்றி முற்றி அவனை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன ஒரு இது என்னென்னா, அங்கே போனோன்னா சூப்பர்ப்பா பிடிச்சிட்டியா, அந்த ஒரு இதுக்காண்டி அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நகையை காணோம் யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மா மூஞ்சில் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மூஞ்சில் சிரிப்பு வரதோ சந்தோஷம் வரதோ பார்க்குறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு நான் பார்த்த போலீஸை வந்து அப்படி தெரியல. ஏன்னா எனக்கு நம்ம சினிமா பார்த்தே பழகிட்டோம். ஆனால் அங்கே போகும்போது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ரியலுக்கும் ரொம்ப வித்தியாசம். ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரியலாக போனீங்கன்னா வந்து ஒரு கேஸ் கொடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வந்து எந்த இதுலேருந்து வரேன், எந்த இது வந்து எங்கள் லிமிட் இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஷன் வந்து இது என் லிமிட் இல்லை, வேற லிமிட்டுக்கு போங்க, வேற நோக்கம் சுத்த விடுவாங்க, அலைய விடுவாங்க. எஃப்ஐஆர் ஒரு இது எடுக்க கூட எஃப்ஐஆர் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் கேஸ் கொடுக்க போனீங்கன்னா. கரெக்டு தான். என்ன அவங்க என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. எஃப்ஐஆர் போடுறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. என்னன்னா இந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம். எஃப்ஐஆர்னு ஒன்று போட்டால் அதுக்கு ப்ரொசீஜராக நிறையா விஷயங்கள் போகணும்.
ஸோ இப்போ இது வந்து இப்போ உங்கள் வீட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அங்காளி பங்காளி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டால் அது பெரிய பிரச்சனையில் போய் நிற்கும். இப்போ இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துவாங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி தானே அப்படின்னு சமாதானப்படுத்தி அவங்கள சரி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து சரி பண்ண அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ள இப்போ எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா இப்போ கோர்ட்டு ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்கும். இப்போ அவங்களுக்கான பிரச்சனைகள் நிறையா, அதனால மேக்ஸிமம் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். சில அக்யூஸ்டு வந்து உடனே வந்து எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரியல் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் சடனாக வந்து சொல்யூஷன்லாம் கிடைக்காது. சினிமா மாதிரி உடனே வந்து மதியம் வந்து நம்ம நகை திருடிட்டு சாயங்காலமே வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதா அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். காலையில் ஒருத்தவன் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு ஒரு ஃபோன் தான் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த நம்பரு இந்த பைக்கில் போயிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் தான் வந்துச்சு. எந்த இடத்துல அவன் வந்து ட்ராவல் ஆகனா அதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வருவான், டப்புன்னு ஒரு 4-5 பேர் டக் 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 டக்குன்னு பிடிச்சி ½ hour எனக்கு தெரிஞ்சு ½ hour இருக்காது, டக்குன்னு போய் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இல்லை ஒரு நீங்கள் சொல்கிறது நினைக்கிறேன். இல்லை எனக்கு நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நடக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்போ இவ்வளோ ஸ்பீடாக எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பார்த்த பார்வையில் அவங்க வந்து ஸோ அவங்க எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி எனக்கு பழக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரசாத் அவர் வந்து உள்ளே எப்படி வந்து அப்புறம் இந்த கதைக்கு பிரசாந்த் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கதையை நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஜி5ல போயிட்டு சொல்கிறோம். ஜி5ல சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுன்னா நம்ம வந்து டக்குனு நாங்கள் இன்னும் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ணலையே, கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கள், சேம் லொக்கேஷன் அங்கே நீங்கள் திருச்சியில் எல்லாத்தையும் பார்த்து டக்கு டக்குன்னு பண்ணுங்கள். பண்ணணும்னா எங்களுக்கு என்ன இங்கே யார்கிட்ட போகிறதுன்னு தெரில. இன்னொன்று இதில் இன்னொரு கேரக்டர் இப்போ நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் வந்து சிவான்னு ஒரு கேரக்டர் தான் பிரசாந்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி பிரசாந்த் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குறைச்சிருந்தார். பட் ஆனால் வந்து அது எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. திடீர்னு வந்து நான் சொன்னேன், இப்போ அவங்க நிறைய ஆப்ஷன் சொன்னாங்க. எனக்கு அந்த ஆப்ஷன்லாம் வந்து எனக்கு ஒத்து வரல. அப்போ நான் கேட்டேன், வந்து மதனனும் நானும் பேசிட்டு கேட்கும்போது அப்புறம் சந்துரன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து அடுத்து அமேசானுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பேசும்போது பிரசாந்த் இதுக்கு செட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உடனே மதனனை ஓகே சொல்லிட்டா நாங்கள் பிரசாந்தை பேசலான்னு ஐடியா வச்சுருந்தோம். மதனனை வந்து நல்ல ஐடியாடா தம்பி, சூப்பராக இருக்குடா, பண்ணிடுறா அப்படின்னு போய் கேட்டுறா அப்படின்ட்டாங்க. அவன் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், மச்சான் நீ கரெக்டாக இருப்ப, இன்னொன்று நீ இதுக்காண்டி கொஞ்சம் இன்னும் இப்போ உடம்பு குறைக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் உடம்பு குறை, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கு. அவ்வளோ இல்லை அவர் கொஞ்சம் நீங்கள் மாமன் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். ஆனால் 1 மாதத்தில் அவள் குறைப்பான்னு நான் நம்பலை. ஆனால் அது சொன்ன மாதிரியே ஒரே மாதத்தில் கரெக்டாக உடம்பு குறைச்சி நான் என்ன விருப்பப்பட்டேனோ அதே மாதிரி வந்தோம்னா அதே மாதிரி ஸ்கிரிப்டை ஃபுல்லாகவே படிச்சுட்டு, ஏன்னா பிரசாந்த் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுட்டு கதையாக சொன்னது. இந்த நரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பிரசாத் தான் சொல்கிறீங்களா? இல்லை நான் நரேஷனாக பிரசாந்துக்கு வந்து கதை முன்னாடியே தெரியும். நான் என்ன எழுதினாலும் டெய்லி போய் பிரசாந்தை காட்டிடுவேன். இதுலேருந்து இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதிலே சின்ன சின்ன டிஸ்கஷன் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பிரசாந்த் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக, நாங்கள் டேரக்டராக இல்லாமல் ஃப்ரெண்டாக வந்து எப்போவுமே அது நடக்கும். ஸோ அது மூலியமாக தான் வந்து இந்த கதை ஃபுல்லாகவே பிரசாந்துக்கு எப்போவுமே தெரியும். நான் அடுத்து என்ன பண்ணாலுமே, அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணாலுமே பிரசாந்த் நல்லா தெரியும். அதே மாதிரி பிரசாந்த் வந்து இதில் சேஞ்ச் என்ன சொன்னாலுமே வந்து நான் வந்து இல்லை வேணான்னு சொல்ல மாட்டேன், எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லுவோம். அதனால் அது எப்போவுமே நாங்கள் வச்சோம். 2 பேருமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் அது ஃபுல்லாகவே முடித்தோம். இல்லை இதுக்கு இந்த கதையை வச்சு வேறு யாரும் ஹீரோ அப்ரோச் பண்ணிடலாம்? இல்லை, நாங்கள் வேறு எந்த ஹீரோமே நாங்கள் அப்ரோச் பண்ணோம். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே பிரசாந்த் வந்து ஆரம்பித்தது அப்படி தான். இதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் தான் நாங்கள் போய் உடனே நாங்கள் போய் டக்கு டக்குன்னு போய் ஓகே பண்ணது. இவர் எப்படி இவருக்கு வந்து நாங்கள் ஆப்ஷன் வேறு தான் வச்சுருக்கோம். பாக்கியா அதான் பாக்கியாவுக்கு நாங்கள் வேறு அடிப்பு வந்து ரொம்ப பாராட்டணும். அந்த 5-6வது எபிசோட்லாம் வேறு லெவலில் கலக்கியிருந்தாப்புல. இல்லை இவர் எப்படி உள்ளே வந்தாப்புல, இவர் எப்படி ஆக்சுவலாக இவருக்கு வேறு ஆப்ஷன் வச்சு வேறு இதுக்கு தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து இவர் வந்து அப்பையிலேருந்து ஃப்ரெண்டு, இவரும் சரி ஒரு தம்பி உமேஷும் சரி அவரும் இதில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எங்களுக்கு அப்பையிலேருந்து ஃப்ரெண்டு. பிரசாந்த் தான் திடீர்னு இதோட ஆப்ஷனுக்கு வந்து யாருமே செட் ஆகலை. இன்னொன்று தெரியக்கூடாது, நல்லாவும் நடிக்கணும், அப்படி ஒரு ஆள் நாங்கள் கேட்கும் போது கிச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நாங்கள் வந்து ப்ராக்டிஸும் பண்ணல. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறையா வந்து டெய்லி ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லி நிறையா வந்து அவருக்கு வந்து ரிகர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் இதுக்கு வந்து உடனே ஆரம்பிக்கணும். அதுக்கு நாங்கள் யாரை போய் சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது பிரசாந்த் வந்து டக்குன்னு என்ன போனால், ஏன் பாக்கியா நடிக்க வச்சா எப்படா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு நான் யோசித்தேன், பாக்கியாவா
தெரியும் பாக்கியா யாருக்குமே தெரியாதுடா, நடிப்பான், நல்லா நடிச்சிடும், அது எனக்கு கேரண்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ரோலில் நடிச்சிக்கிட்டு இருக்கான், நீ வேணா கேட்டுப்பாரு, நான் சொன்னேன் இல்லாமல் நீங்கள் போய் கேளு, சரி ஓகே வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் உடனே கூப்பிட்டு நாங்கள் வந்து பாக்கியா ஃபுல் டே எப்போ வேணா இருக்கும், இந்த டேட் இந்த நீங்கள் வேற எதுக்குமே நீ கமிட் பண்ணாது. இவர் இங்கே இருக்கனால சின்ன சின்ன இதெல்லாம் கமிட் பண்ணியிருப்பாரு, பெரிய படங்களும் கமிட் பண்ணியிருப்பாரு. நான் சொன்னேன் இது படம் முடிய வரைக்கும் நீ யார்ட்டுமே கமிட் பண்ணாத, உனக்கு நல்ல ரோலு, அவருக்குமே என்ன ரோல் சொல்லலாம், நல்ல ரோல் நீ என்ன வேணா நீ நடிக்கலாம், தயாராகிரு, எப்போ வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவரை வச்சிருந்தேன். அவரும் அதே மாதிரி அங்கே எடுத்த எல்லா நாளுமே ஃபுல் டேவும் இருந்து எங்களுக்கு நல்லா பண்ணியிருந்தாப்புல. அதாவது விலங்குல கிச்சா எப்படியோ அந்த இதில் வாரண்ட்டில் வந்து அண்ணன் பாக்கியா வந்து ஒரு நல்ல ஒரு மிரட்டலான நடிப்புனா அது. இதில் எப்படிண்ணா உங்களுக்கு உங்கள் கதை சொல்லும்போது எப்படிண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லி விக்கி தான் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, பாக்கியா இந்த மாதிரியா முடிதாருன்னா நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அப்படின்னு நான் சொன்னோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டேன், விக்கி என்ன விக்கி ஏதாவது ஒன்று சொல்கிறேன், நீ விலங்குல பண்ணியிருப்பல, விலங்குல பண்ணியிருக்கேன் ஆனால் தெரியல தெரியாத ஷார்ட் அப்படின்னு சொன்னேன். எப்படியா சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விக்கி இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து திருச்சி போயிட்டாப்புல. போனோன்னா அப்புறம் பிரசாந்த் அப்புறம் உண்மையை என் தம்பின்னு சொன்னாப்புல, என்னடா நடக்குது இல்லை உனக்கு இது கொடைக்கானல் சரவணனோட அவனுக்கு கூட வர மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று போட்டிருக்காங்க, சரி ஓகே ஒரு சந்தோஷம், ஏதோ கூட வர மாதிரியே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் திடீர்னு அவன் ஃபோன் பண்ணுறான் தம்பி, அவன் ஃபோட்டோ இருந்தால் டக்குன்னு அனுப்பு, ஒரு பட்டையிட்ட போட்டு உடனே அனுப்பேன் அப்படின்னு நான் அனுப்புனேன், சரி வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னொரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அனுப்புகிறேன் என்னடா ஃபோட்டோ கேட்குறேன் இரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொன்னேன், இல்லை நீ வந்து கொடைக்கானல் சரவணன்ற கேட்டு நீ தான் பண்ணுற, எல்லாருமே சந்தோஷம், அப்படியாடா அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாச்சு. அப்புறம் பிரசாந்த் டாக்டர் பிரசாந்த் மச்சான் அவனுக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவன் தான் சொல்லவும் தானே இப்போ அப்புறம் விக்கி ஒரு மதன் சார் ஜீப் எல்லாருக்குமே இது நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா விக்கி அந்த இது நம்ம என்னென்னா எனக்கு கதை நான் சொன்னேன் அந்த புக்கு குரு விக்கியே நான் படித்தேன், புக்குன்னா உனக்கு இல்லை நான் சொல்கிறேன் நீ வந்து பண்ணினாப்புல, சரி அதே மாதிரி ஏன்னா விக்கியை இப்போ சொன்னேன்னா நான் அவங்க சொல்கிறது தானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் நாங்கள் நின்று டப்புக்குனேன் வந்து இப்படி பண்ணும்போது சொல்லாப்புல, அப்படி இல்லையா இப்படி பண்ணியா அப்படின்னாப்புல, இப்படி பண்ணேன், சரி ஓகே விக்கி ஒன்று வேணா போவேன், இன்னொரு தடவை போமா, கரெக்டாக இருக்கு நீ போ கரெக்டாக இருக்கு போவேன் தலை, ஏன்னா அப்புறம் டேரக்டர் ஓகே சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீனுமே எனக்கு. ஆனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஓகேவா இல்லை என்னன்னா எப்பவுமே எல்லாரும் நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி பெட்டராக நம்ம பண்ணணுமே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் டேரக்டர் ஓகே அப்படின்னு போது சரி ஓகே சந்தோஷம் தான் பண்ணணும், டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படி தான் அங்கே திருச்சியில் இருக்கும்போது டெய்லி ஷூட்டிங் போட்டு போயிடுவேன், அப்போ போயிட்டு டெய்லியே உட்காந்து திடீர்னு காஸ்டியூம் போட்டு வாயா அப்படின்னு நல்லா ஒரு ஜாலியாக நல்லா சொல்லிக் கொடுக்குறதுக்கு நல்லா நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்தால் எல்கே உட்காந்துருக்கேன், சுலைமானு சந்துரு நிறைய பேர் அபி எல்லாருமே நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக. இது ஏதாவது ரிஹர்சல் ஹோம் ஒர்க்லாம் பண்ணீங்களா? இல்லை எதுவுமே அதான் நான் சொன்னேனே எதுவுமே பண்ண நான் சொல்கிறது மட்டும் பண்ணு அப்படின்ட்டாங்களா, சரி அதே மாதிரி அப்படியே சொல்ல நான் பண்ணிட்டேன். நிறையா பேரும் இந்த எல்கேன்னு நான் உட்காந்துருக்கேன் அப்படியா அவர்னா வந்து ஒன்றும் இல்லைன்னா இந்த இதை நான் சொல்கிறேன் எல்லாமே அப்படி தான் ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல அப்படியே நீங்கள் ஒரு சீன் இந்த இப்படி வேணா போன எடுத்துருவானே இப்போ அப்படியே பாடு இது பண்ணு, அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இவர் அதான் நடிப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுவும் ஸ்பெஷலாக வந்து ஏதோ ஹோம் ஒர்க்கு இதெல்லாம் சொல்றீங்களா? இல்லை ஆக்சுவலாக இவர் நீங்கள் ராட்சசன்லாம் பார்த்துருப்பீங்க, ராட்சசன்லாம் நடிச்சிருப்பாரு, இவர் மிரல் நடிச்சிங்களா, கோமாளி இது எல்லாத்துலேயுமே வந்து ஜிகிரி தண்டா அந்த மாதிரி. கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரூபா அந்த 2 ரூபா காயின் வச்சு ஒரு சீன் இருக்கும், ஓய் டீயே 12 ரூபாடா இன்னும் 2 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். ஸோ இவர் எல்லா இடத்துலையுமே வந்து அது யூனிக்காகவே இருக்கும், அது ஏன்னா ரொம்ப கவனிக்கப்படாமல் இருந்துக்கலாம் அவ்வளோதான். ஆனால் இவரை எங்களுக்கு முன்னாடியிலேருந்து தெரியும், இவருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி அவர் ஒன்று பண்ணிடுவார், அவர் ஒரு மேஜிக். எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் பார்த்துருக்கோம்ல அடிக்கடி, நாங்கள் பார்த்துருக்க ஒரு கேரக்டர் தான் வேணும். ஸோ நம்ம அது சொன்னோம்னா அது மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம். ஏன் இவங்க வேற ஒன்று நினச்சிருப்பாங்க, நான் இப்படி நடிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, பட் அவர் அடுத்தடுத்து நடிக்கும் போது அது பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் எனக்கு வந்து என்னன்னா இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு இருந்தது.
ஸோ அதனால தான் வந்து நீ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்க வேணாம். இவர் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா கதை ஈஸியாக இருந்துச்சுல நீங்கள் சொல்கிறது ஈஸி தான், பிரச்சனை கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவாப்புல, அதெல்லாம் நம்ம இல்லை பார்த்தாவே தெரியுது. என்ன ஃப்ரீயாக செட்டில் ஆகிட்டீங்களா? அப்படி இல்லை சார், ரொம்ப ஈஸி தான். என்னன்னா நாங்கெல்லாம் ஃப்ரெண்டுனால ஃப்ரெண்டா என்னப்பா அப்படி பண்ணிட்டா என்னப்பா அப்படின்னு கேட்பாரு, அவ்வளோதான். நான் வந்து சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு 3 நாள் எடுப்போம். சரி மீதி நாள் 10 நாள் வராரு அப்படின்னா தம்பி என்ன பண்ண இல்லையான்னு கேட்பாரு. வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக எடுக்கலாம். அதனால அவன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், ஃபுல் டே எப்போனா வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு சொன்னேன். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து நமக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மியான டைம்னால அந்த டயத்துக்குள்ளே நம்ம எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கனால நமக்கு இவங்க இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க டேட்டு கொடுத்து வந்திருக்காங்க. இப்போ இவர் வந்து நம்ம இந்த முக்கியமான ரோலை வந்து நான் புரிய வச்சு சொல்லி நான் இருக்க வைக்கிறத அவர் என்ன சொன்னா, நீ இரு கண்டிப்பா உனக்கு வந்து நல்லது நடக்கும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் நாங்க கண்டிப்பா நல்லது நடந்திருக்கு. ஆமா கண்டிப்பா ரொம்ப இல்ல ரொம்ப வருஷம் போராட்டம் எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் பண்றாங்க. கொடைக்கானல் சரவணன் அப்படின்னு இன்ன வரையும் அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது கூட அதை கை கொடுத்து நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் விக்கி தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு சொன்னாலும் இவர் ஒத்துக்கணும், இவர் சொன்னாலும் அவர் ஒத்துக்கணும்ல, இவர் இப்படி இருக்கு. அப்புறம் ஒரு மான் சார் அவரும் ஒத்துக்கணும், எப்படிங்க பண்ணா அப்படின்னு இவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. சரி பண்ணுவார்ண்ணா, அதுதான் நான் பெரிய நன்றியை சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஜமால் முகமது காலேஜ்லாம் வந்து யூஜி படித்தேன். அங்கே முடிச்சுட்டு அடுத்து வந்து சென்னையில் வந்து ஆல்ரெடி எங்கள் அண்ணன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வந்து சென்னையில் எம்சிஏ படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நீ எழுது, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது எங்கள் அண்ணன் தான். எனக்கு அண்ணன் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே எங்கள் அண்ணன் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு பண்ணார். அப்பா வந்து புதுக்கோட்டையெல்லாம் வேலை பார்த்தாங்க. அப்பாவும் அம்மா வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. அப்பா வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சூப்பரண்டாக ஒர்க் பண்ணார். ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே வந்து புதுக்கோட்டையில் தான் நான் ஃபுல்லாகவே இருந்தோம். எனக்கு ஜமால்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புதுக்கோட்டையை விட்டு நான் வெளியே போனது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போனது காரணம் எங்கள் அண்ணன் தான். ஸோ சென்னையில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணி நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ்சி மீடியா சயின்ஸ் வாங்கி படித்தேன். நீங்களும் அங்கே தான் படித்தேன். ஸோ அங்கே படிக்கும் போது தான் வந்து எனக்கு வந்து அங்கே நிறையா பசங்களோட நிறையா பழக்கம் ஏற்பட்டு அவங்க எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் எடுக்கும்போது நான் அவங்க கூடயே போயிட்டு எல்லோரும் கூடயும் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணலானுங்களே எனக்கு தெரில. சரி போவோம் அவங்க கூட என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த பிளானுமே இல்லை. அப்போ வந்து அலாயின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் தான் சொன்னான், நீ வந்து இதான் டேரக்ஷன்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா, ஆல்ரெடி 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம், பண்ணிடல, அப்போ அதிலே நீ போயிரு, ஏன் நீ யோசிக்கிற அப்படின்னா. எப்படா யார்கிட்ட போய் மூவ் பண்ணுறது, இல்லை நீ போய் நீ எல்லாத்தையும் போய் எல்லா டேரக்டர்ட்டையும் போய் நீ வந்து ரெஸ்யூம் கொடு, கண்டிப்பாக வந்து சேர்த்துக்குவாங்க, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி சேர்த்துக்குவேன். சரி ஓகேன்னு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கும்போது சக்தின்னு ஒரு அண்ணன் வந்து அங்கே வந்து பிஹெச்டி பண்ணார். அவர்கிட்ட வந்து நான் வந்து அவனை இது மாதிரி போகலான்னு பிளான் பண்ணுறேன், என்னென்ன பண்ணலான்னு கேட்கும்போது அங்கேயே வந்து சுனிதா மேம் அவங்களும் வந்து சொன்னாங்க, நம்ம பாண்டியராஜ் சார்கிட்ட வந்து வள்ளிகாந்தன் ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணுறாரு, வேணா நான் அவர்கிட்ட வேணா பேசுகிறேன், நீ அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க தான் வந்து முதல்ல எனக்கு வந்து வள்ளிகாந்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் வள்ளியாண்ட போய் நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 மாதம் அண்ணன் கூட இருந்தேன். அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தார். செம படம் அல்ல, அதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அட்லி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ராஜாராணி வந்து முதல் படத்தில் அட்லி சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணும்போது பாண்டியராஜ் சார் வந்து அடுத்து பசங்கட்டுன்னு ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து ஏடி கேட்குறாங்க, நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னையும் இப்போ கப்புள் ஃப்ரெண்ட்லி அஸ்வின், இப்போ கப்புள் ஃப்ரெண்ட்லி தெலுங்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போய் ஜாயின் பண்ணோம். போய் 2 பேரும் அப்போ தான் இப்போ முதல் போய் ஜாயின் பண்ணுறோம். இப்போ அதுலேருந்து ஃபுல்லாகவே சார் கூட ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டில் கதகளி வரையும் ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் கூட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு அப்புறம் பிரசாந்த் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது அப்போ தான் பிரசாந்த் விலங்கு கமிட் ஆகிறாரு. அதே சமயம் கோவிட் வந்துச்சு. ஸோ 2மே வரும்போது இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து கோவிலில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே, வேறு வழியெல்லாம் எடுத்தேன் ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபுல்லாகவே எடுத்து பயங்கர ஹிட்டு. அதில் தான் எங்களுக்கு வந்து முதல்ல பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அந்த ஓடிடியில் வந்து வெப் சீரிஸ்னாலே என்னென்ன வந்து பெருசாக தெரியாது. நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாலிவுட் அது மாதிரி பாலிவுட்டில் அப்படி தான் இருந்துச்சு தவிர புதுசாக இது வரைக்கும் தமிழில் வந்து பெருசாக எதுவுமே ஹிட்டும் ஆகலை. அதே மாதிரி யாருமே வந்து அடுத்தடுத்து எடுக்கவும் இல்லை. என்ன பண்ணுறோன்னே தெரியாத ஒரு ஐடியாவாக இருக்கும்போது நாங்கள்
சரி எடுப்போம், நமக்கு தெரிஞ்சதை எடுப்போம்னு சொல்லிட்டு தான் பிரசாந்த் பிளான் பண்ணது. ஆக்சுவலாக பிரசாந்த் இது வந்து படமாக தான் பிளான் பண்ணியிருந்தார் விலங்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து வெப்சீரிஸாக மாற்றணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நிறையா இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதுலேருந்து எப்படிலாம் வந்து இதை வந்து வெப்சீரிஸாக மாற்றலாங்கிறது ஐடியா வந்து அங்கே தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பிரசாந்த் தான் கூப்பிட்டு வந்து ஜி5ல வந்து போயிட்டு கதை சொல்ல சொன்னார். பிரசாந்த் தான் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவரே தான் வந்து நரேட் பண்ணார். ஸோ அவங்களுக்கு உடனே எல்லாமே பிடிச்சிருச்சு. உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். சொன்ன அடுத்த நாள்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை நல்லா போயிட்டு இருக்கு. பிரசாந்த் அடுத்து 2 படம் கமிட் ஆகிருக்காரு மாதிரி கேள்விப்பட்டேன். கமிட் ஆகிருக்காரு, ஆனால் எத்தனை படம்னு தெரியல. நல்லா இப்போ அடுத்து நீங்கள் என்ன ஸ்டோரிஸ் வச்சுருக்கீங்க? அடுத்து இனிமேல் தான் வந்து பேசணும். ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, இன்னும் நான் யார்ட்டையும் போய் இன்னும் சொல்லலை. அடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன். சரி பாக்கியா, அடுத்து என்னென்ன யார்கிட்ட கால் வருது, அடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறீங்க? ஏதாவது சீக்ரெட்டாக இருக்கா இல்லை வாய்ப்புகள் நிறையா வந்துட்டுருக்கா அது மூலமாக? இல்லை இப்போதைக்கு எதுவுமே வரல. இப்போதைக்கு இந்த நல்ல படம் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லவே இல்லையா? நான் ஏன் வந்துட்டீங்க டக்குன்னு? சரி அப்படின்னா வந்தது வந்து 2 பேரும் அப்படியே சேர்த்து கொடுத்துருக்கோம். அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அப்படியே என்னதுக்கா இதில் இன்டர்வியூ பண்ணால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கான். என்ன தூக்கலாக இருக்கான் புரியல.